நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இன்னைக்கு ஆபீஸ் போல? இன்னைக்கு போக வேண்டாம்னு நினைச்சேன். சூரஜ், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? அகிலா இப்போ ரிமாண்ட்ல இருக்காங்க. நான் போய் அவங்கள பார்க்கணும். அவங்களோட பாவப்பட்ட முகம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. உனக்கு என்ன ஆச்சு சமேலி? உன் கம்பெனில இருந்து லட்சக்கணக்கான பணத்தை ஆட்டைய போட்ட பொண்ணுதான் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. உன் பணத்தை ஏமாத்துற பொண்ணுகிட்ட சிம்பதி காட்டிட்டு இருக்க. அவங்க அதை பண்ணவே இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப யார் பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கு தெரியல. அப்போ ஒண்ணு பண்ணு, கம்பெனி அவளுக்கு எதிராக கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. அகிலா எந்த தப்பும் பண்ணலங்கிறதுக்காக கம்பெனிக்கு உண்டான நஷ்டத்தை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ஒரு தங்க நகையை கூட வாங்க கதி இல்லாதவங்க கருப்பு கயிறுல தாலியை கோத்துட்டு நடக்கிற அந்த பொண்ணு லட்சக்கணக்கான பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்கன்னு நம்பவே முடியல சூரஜ். அதனாலதான் ஒரு சில ஏழைங்க தான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல கோடிகளையும் லட்சங்களையும் பார்க்கணுன்ற ஆசை அவ மட்டும் பண்ணியிருக்க மாட்டா. அதுக்கு பின்னாடி யாரோ நல்லா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவளை மட்டும் இல்ல, அவளோட புருஷன் சொல்லி நம்மள ரொம்ப நாளாவே ஏமாத்தினால ஊருக்கே கேட்கற மாதிரி அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிச்சு நம்மள முட்டாளாக்குன அந்த ராஸ்கலை உள்ள தள்ளியே ஆகணும். அப்போதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். போலீஸ் தான் அதை தெல்ல தெளிவா என்கொயரி பண்ணிட்டாங்கல்ல. அவங்க உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டின்னு தானே தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. எனக்கு தோணல. நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ ஒரு 2 மணிக்கு சூரஜ் என் கூட வரணும். நம்ம அகிலாவை போய் பார்த்து பேசலாம். அவங்க நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புவாங்கல்ல. அவ படிச்ச திருடி உன்னை சென்டிமெண்டா கவுக்க முடியும்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்ணீர் விட்டு நிரபராதின்னு அவ சொல்லுவா. ஒருவேளை அகிலாக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த வழியிலயும் போய் தேடி பார்க்கலாம்ல. ஒரு திருடினால யார் பேரை சொல்ல முடியும்? அதை கேட்டு நம்மளால தேட முடியாது. எல்லா ப்ரூஃபையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா தானே கேஸ் கோர்ட்டுக்கே வர முடியும். அவ நிரபராதினா கோர்ட்டே விடுதலை பண்ணட்டும். இனிமே இதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட பேச வேண்டாம். அகிலான்ற திருடி உன் கம்பெனியில வேலையே பார்க்கல நீ நினைச்சாலே போதும். அவ விஷயத்த கோர்ட்டும் போலீஸும் பார்த்துப்பாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் தினமும் 8 மணி நேரம் கேள்வி கேட்கறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கு. இந்த 8 மணி நேரம் நீ ஒன்றும் நீதிமன்ற காவலில் இல்லை, போலீஸ் கஸ்டடியில் இருக்க. உன்னோட பார்ட்னர் யாருன்னு சொல்லிட்டேன்னா இன்னைக்கே நாங்கள் சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் நீ இங்கே தான் வந்தாகணும். எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லித்தான் ஆகணும். நீ தப்பு பண்ணிருக்கன்னு கோர்ட்ல மனப்பூர்வமா நீ ஏத்துக்கிட்டதுனால தான் உன்னை ரிமாண்ட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த திருட்டுக்கு உனக்கு உதவி பண்ணது யாரு? அவங்க பேரை சொல்லு. நீ மெசேஜ் பண்ண அக்கௌண்ட் நம்பர் யாருது சொல்லு. சரி, நீங்க எத்தனை தடவை என்கிட்ட கேட்டாலும் என்னால வர பதில சொல்ல முடியாது. அது உனக்கு உடம்பு வலிக்காததுனால தான். குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டா கர்ப்பிணி அப்படின்ற பரிதாபத்தையே காட்ட மாட்டோம். திருட்டு போன 36 லட்சத்தை மீட்டுறது போலீஸோட வேலை இல்லை. அதெல்லாம் யார் பண்ணது, எந்த வழியில செலவழிச்சன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதோட சேர்த்து இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆன எல்லாரையுமே கஸ்டடியில் எடுத்து கோர்ட்ல கொண்டு போய் சேர்ப்போம். அதனால நீ சொல்லி தான் ஆகணும், உன் கூட யார் யார் இருந்தாங்க. நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை சார். நீ தான் செஞ்சிருக்க. இவ அந்த திருட்டை எப்படி பண்ணான்னு விசாரிச்சு சொல்லுமா? எஸ் சார்.
இவளை அனிதா கிட்ட ஒப்படைச்சிரு. அப்புறம் மறுபடியும் இவளை சப்ஜெக்டுக்கு அனுப்பணும் ஞாபகப்படுத்திடு. ம் வாமா. உன்னோட பார்ட்னர்லாம் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உன்னை சப்ஜெக்டுக்கு அனுப்பணும்னு எஸ்ஐ சார் சொல்லியிருக்காரு. ஒரு கர்ப்பிணி மேல கை வைக்கிறதுக்கு எஸ்ஐ சார் யோசிக்கிறாரு. அதனால அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா உன் கூட்டாளிங்கெல்லாம் யாருன்னு சொல்லிடு. அப்படி யாருமே இல்ல. இந்த தப்ப நான் செய்யவே இல்ல. ஒரு கர்ப்பிணிக்கு வேண்டிய ஆரோக்கியம் உன்கிட்ட இல்ல. நாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உன்னால தாங்கிக்க முடியாது. சொல்லுடி, யாரெல்லாம் உன் கூட இருக்காங்க? ஏய், நீ சொல்ல மாட்டல்ல? சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. சொல்லுடி, சொல்லு. சொல்லுடி. நீ சொல்லல. சொல்லுடி. இங்க பாரு. ஏய், என்னாச்சு இவளுக்கு? மயங்கிட்டா சார். நீ இவள என்ன பண்ண? சீக்கிரம் சார கூப்பிடு. ஏமா, ஏய் எழுந்துருமா, எழுந்துருமா. என்னாச்சு சார், அவ மயங்கிட்டா. அம்மா இங்க பாருமா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். பல்ஸ் இருக்கு. பல்ஸ் இருக்கா? அம்மா எழுந்துருமா, எழுந்துரு. அம்மா எழுந்துருமா. அம்மா இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது நல்லது சார். அனிதா, சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி இவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டு. பிரச்சனை எதுவும் இல்லைன்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி. டாக்டர் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசி. எஸ் சார். என்னாச்சுப்பா? அவ தப்பு ஒத்துக்கிட்டாளா? அவ ஒரு பொண்ணாச்சேப்பா. எவ்வளவு நேரம் தான் போலீஸோட அடியை அவளால தாங்க முடியும்? கேள்வி கேட்க நீதிமன்ற காவல்ல இருந்து 8 மணி நேரம் போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 8 மணி நேரம்லாம் ரொம்ப சாதாரணம். அவ வாயை திறக்கணும். இல்லைன்னா ஒருவேளை செமேலிக்கு சந்தேகம் வந்து அவ இத பத்தி ஒரு விசாரணை நடத்த ஆரம்பிச்சா நீ மாட்டிப்ப. மூளை அப்பாவோடதாச்சே, நான் எப்படி மாட்டிக்குவேன்? அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன காப்பாத்துறதுக்காக உன்னை நான் மாட்டி விட்டுருவேன். அதுக்கான வாய்ப்பே வராதுப்பா. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் தேவையான பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவதான் குற்றத்தை பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம நிரூபிச்சாலே போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளை சம்மதிக்க வைக்கிறதே கஷ்டம்தான். நம்மோட வேலை நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலியாடு தேவைப்பட்டுச்சு. அதுதான் அகிலா. அது அப்படியே முடிஞ்சு போயிடும்பா. பெங்களூர் ப்ராப்பர்ட்டியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல? அதுக்கு கொடுக்கத்தானே அந்த 36 லட்சம் ரூபாயை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. சுனிதாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு தேவைப்படுறத வாங்கி கொடுத்து அவளை அடக்கி வைக்கணும்.
அவ அடங்கிதான் இருப்பா, இல்லைன்னா பிரச்சனை அவளுக்கு தானே தெரியும். அது ஒரு விஷயமே இல்ல. சமேலியோட அப்பா அனந்தன் இருக்காருல்ல, அவர் குடும்பத்தோட யூஎஸ் போனதுனால நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இத்தனை வருஷம் அவன் கூட தானே இருந்த. ஏதாவது எனக்கு கொடுத்துட்டு போகணும்னு எண்ணம் அவனுக்கு வந்துச்சா? எதுவுமே கொடுக்கல. இப்ப இருக்கிறது இந்த கம்பெனி மட்டும்தான். நான் நினைக்கிறப்ப வந்து நான் சொல்ற இடத்துல 4 கையெழுத்து போட்டு போவான்னு நினைச்சுதான் நான் இந்த கம்பெனியோட பொறுப்பு அவகிட்ட கொடுத்தேன். இப்போ பாரம் முழுக்க அவ தலையில தானே. இனி அவ தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே அடியில் ஆட்டையை போடணும். முதல்ல இந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். டெய்லி லட்சங்கள்ல பிசினஸ் நடக்கிற கம்பெனி அது. அந்த எம்டி சேர்ல ஒன்ன உட்கார வைக்காம உங்க அப்பனோட ஆயுசு முடிய போறதில்ல. நீ இப்ப என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க சுதா? பாலா இந்நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுருப்பாளா? வெளியே இருக்கிறத விட ஜெயில இருக்கிறதா இப்ப சுகமே. 3 வேளைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ரிமாண்ட்ல இருக்கிறதுனால வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. சாப்பாடு சாப்பிட்டுட்டு செல்ல இருந்தாலே போதும். சரிதான், கர்ப்பமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிற இடம் ஜெயில் தான். இந்த மாதிரி நேரத்துல எப்படி இப்படியெல்லாம் உங்களால பேச முடியுது? என் பொண்ணா இருக்கிறதுனால பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அவ பண்ண தப்புக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது ஒரு சாக்கா வச்சு நாம இங்க அழுதுட்டு இருக்கணும்னா என்ன? நீ சாப்பிடலையா? பெத்த பொண்ணு ஜெயில இருந்து கஷ்டப்படும் போது இப்படி மூக்கு முட்டை சாப்பிடுறதுக்கு நான் ஒண்ணு அப்படி கொடூரமான அம்மா இல்ல. தொண்டையில இறங்கணும்ல. ஏற்கனவே உனக்கு தலைவலி இருக்கு, அதோட சேர்த்து நீ சாப்பிடாம இருந்து அதனால உனக்கு மயக்கம் ஆயிடுச்சுன்னா பாக்குறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. பெத்த பொண்ணு ஜெயில இருக்கும்போது தான் சொந்த வேலையை மட்டும் பாக்குற ஒருத்தர் நான் படுத்து கடந்தாலும் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஏன் விஷயத்துல காட்டுற இந்த அக்கறையில ஒரு 10% ஆவது உங்க சொந்த பொண்ணு மேல காட்டுங்க. பாலசுதா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? என் வயித்துல ஊசில குத்துற மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போணுமா? இல்ல, இப்ப பரவாயில்ல. இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வரும். அதுக்கு கவனமா இருக்கணும் பாலா. நீ ஒண்ணு பண்ணு, அப்படியே சாஞ்சு படுத்துக்கோமா. அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா போதும். ஜெயில் டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணும்போது உன்னால தாங்க முடியாத வலின்னு நீ நடிச்சா போதும், அவங்க உடனே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடுவாங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போனா தப்பிச்சிருவ. இங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிட வேணாம், கொசு கடியில இருந்து தப்பிச்சிடலாம். நல்லா தூங்கிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இப்ப நீ சத்தமா நல்லா வலிக்குதுன்னு கத்துமா, இந்த ஜெயிலே நடுங்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ரூம் தான் எனக்கு ஏத்த இடம். இங்க இருக்கும்போது வெளியில இருந்து யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யாருடைய ஏளன பார்வை எனக்கு வேண்டாம். எனக்கு சரியான இடம் இதுதான்க்கா. நீ கர்ப்பமா இருக்க ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஆஸ்பத்திரி கொண்ட மாத்திட்டாங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க, பாதுகாப்பாவும் இருக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுமா. இல்ல வேண்டாம்க்கா, என்னோட விதி இப்ப என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னுடைய வாழ்க்கை நான் இங்க வாழ்ந்து முடிக்கணும். நீ தானே சொன்ன நீ நிரபராதின்னு. தப்பு பண்ணாத நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இனிமேவாது நீ ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்துக்கோ. அது என்னால முடியாதுக்கா. மத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான்
இந்தாங்க அத்தை. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நார்மலா இந்த டைம்ல தானே நீங்க பிளாக் டீயை எப்பவும் குடிப்பீங்க. கொஞ்ச நாளா இந்த பழக்கத்தை நீ விட்டுட்டல. என் வீட்டுக்காரர் வேணும்னு கேட்டதால தான் போட்டேன். அப்போதான் நீங்க இங்க இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா மத்தவங்க யாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கும் என் புருஷனுக்கும் சேர்த்து யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அத்தையோட விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அத்தை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லல்ல. அப்படின்னா அத்தையோட விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க. மாமாவை நான் பாத்துக்கிறேன். மாமாவையும் அத்தையையும் யாரும் ஏத்துக்க வேண்டாம். அப்படி பார்த்தா இளைய மகனுக்கு தானே உரிமை. அப்படி ஒண்ணும் சட்டம் இல்லையே. மூத்த மகனுக்கும் அதுக்கான உரிமை கண்டிப்பா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போனவங்க எல்லாம் சொந்த வீட்ல இருந்து மாறி போயிருக்கிறதா எங்க ஊரோட பழக்கம். உன் வீட்டு பழக்கத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து நீ நடத்த வேண்டாம். அத்தை இந்த வீட்டை என் வீட்டுக்கார் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இனிமே இங்க பெர்மனண்டா டேரா போடாம வீட்டை விட்டு போறதுதான் ரொம்ப நல்லது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதான் ஒரு வீட்டுல 2 மருமக இருந்தாலே பிரச்சனை. எப்பவுமே சண்டை தான் நடக்கும். இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறமும் லேட் பண்ணாம இந்த இடத்துல இருந்து ஒரு 10 சென்ட்டை சதீஷ் அண்ணாவுக்கு கொடுத்துருங்க. அவங்க அங்க ஒரு வீட்டை கட்டிக்கிட்டோம். சென்ட் எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ஒரு வீட்டை கட்டி கொடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஏண்டா இவ விஷயத்துல நமக்கு நல்ல முடிவு கிடைக்குமா இல்லையா? கட்டாயமாமா. இங்க பாருங்க, அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இவளுக்கான ஷேர் வரணும்னு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறோம் நாங்க. என்ன வேணா பண்ண, ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அது அம்மா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா. ஆமா சார். சார், அவன் அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு உங்ககிட்ட சொன்னாலா என்ன? ஓ, அப்படி சொன்னாளா? யாரு? சரி சார். சார், அப்புறம் ஏதாவது தகவல் கிடைச்சா அப்பப்ப என்கிட்ட சொல்லிருங்க. ஓ, என்ன 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 பாலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் பேசினாரு. விசாரணைக்காக அவளை ஜெயில இருந்து நேற்று ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். ஆனா அந்த 36 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் அவ சொல்லவே இல்லையா? போலீஸ்காரங்க எப்படியும் சொல்ல வச்சிருவாங்க. சொல்லிட்டா ஆள் மாறாட்டம், துரோகம், பணத்தை திருநது, இந்த 3 கேஸையும் அவ மேல போட்டு ஒரு 8 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. 8 வருஷத்துக்கு அவளோட டார்ச்சரே இருக்காது. ஆமா, இனிமே திரும்ப வந்தா வேணும் அவளை ஏத்துப்பாரா? ஏத்துக்கவே கூடாது. இந்த ஒரு காரணமே போதும் வேணுவையும் அவளையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு. கோர்ட்ல அவ விசாரணை தொடங்கறதுக்கு முன்னாடி அவன் மனசை நாம மாத்திடணும். அவளை அவன் ஒதுக்கி வச்சிடணும். அப்போ உன் ஐடியா என்னம்மா? வேணும் மேல நீங்க வச்சிருந்த கோவம்லாம் போயிடுச்சா என்ன? எனக்கு ஒண்ணு அவன் மேல கோவம் இல்லடா. அவனையே சுத்திட்டு வந்தா அந்த பாலா மேலதான். அவ ஜெயிலுக்கு போயிட்டா. இனி என்னோட லட்சியம் வேணுவை என் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துக்கிறது தான். ஏன் செல்லக்குட்டி, இங்க பாரு, உன்னோட எல்லா எதிரிகளும் ஒழிய போறாங்க. அம்மா போற வேகத்தை பார்த்தா புதுசா ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. அவ பண்ண தப்புக்காக நீ இப்படி சங்கடப்பட்டு ரூம்குள்ளேயே குடிச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? நான் இங்க சங்கடப்பட்டு இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் மேல கோவமா இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு முதலா இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கு. பணத்தை திருடின குற்றவாளி வேணுகோபாலோட பொண்டாட்டி பாலசுதா அப்படின்னு தானே பேப்பர்ல வரும். எப்படி வெளியில் தலகாட்ட முடியும்? வேண்டாம், நீ உள்ளே இருக்க வேண்டியது தானே. நான் உன்ன நினைச்சுதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். இந்த கேஸ்ல அவளுக்கு 8 வருஷமாவது தண்டனை கிடைக்கும். அப்பனா என் குழந்தை இப்படி திருடுத்தர பண்ணிட்டு இருக்கிறவ தானே குழந்தை உன்னோடதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஒருவேளை அவ ஜெயில பிரசவிச்சா அந்த குழந்தைய வேண்டாம் நீ சொல்லிடு. ஒரு சின்ன குழந்தைய உன்னால எப்படி வளர்க்க முடியும்? இனிமே அதை பத்தி நீ கவலையே படாத. இந்த 36 லட்சத்தை திருடி கொண்டு போய் அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சு என்ன பண்ண போற?
அதுல இருந்து ₹1 கூட உனக்கு கிடைக்கவே இல்லைல்ல. என் கூட வாழ்ந்து என்ன ஏமாத்தின அவளை நான் போய் பார்த்தே தீருவேன். டேய், அவளை நினைச்சு உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக்காதப்பா. உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிளம்பு முதல்ல. ஏண்டா, நிறைய வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணலாம். உன் பொருளாதார சிக்கலும் தீந்துரும். உன்னை முதல்ல இங்கிருந்து போன்னு சொன்ன. ஏண்டா, உனக்கு சின்ன வயசு, கொஞ்சம் பொறுமையா நீ யோசனை பண்ணி பாரு. பாலாவை நீ டைவர்ஸ் பண்ணிடு. ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணோட பாசத்துக்காக நான் கல்யாணம் பண்ணி தொலைச்சதுதான் நான் பண்ணதுலயே மிகப்பெரிய தப்பு. மறுபடியும் அதே மாதிரி தப்பு பண்ணணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருத்தியை கல்யாணம் பண்ணதுக்கு நிறைய அனுபவிச்சுட்டேன். இனி எவ்வளவு என் வாழ்க்கையில வேண்டாம். இங்க பாரு, இனிமே இத பத்தி என்கிட்ட பேச வந்த அப்படியே உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். கேளுடா, முதல்ல இங்க இருந்து சொல்றது கேளுடா. ஐயோ, நான் பெரிய அக்கா போடு. கிளம்பு முதல்ல. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஐயோ, ஓய் தொலை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.